பிள்ளையான் போன்ற சிலர் கடத்தி செல்லப்படுதல் கொலை வழக்கு சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாரதூரமாக நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான ஓர் சூழல் என்று நடந்தாலே அங்கே மனித புதைகுழிகள் இருப்பது வளமைதான். அங்கே கிண்டினா மனித புதைகுழிகள் வேணும். அதை வெறுமனே நாங்கள் தமிழ் மக்களுடைய புதைக்குழிகள் தான் என்னன்னு சொல்றது. உண்மையான அவருடைய விடுதலை புலிகள் அமைப்பினரை தாக்கி பேசுகின்ற அல்ல விமர்சனம் செய்கின்ற பெரிய தலைவர்கள் என்று போற்றப்பட சில குழுக்களால் போற்றப்படுகின்ற தலைவர்களையே அவர் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி அவர்கள் மக்களையும் கொள்வதில்லை வல்லவர்கள், அதை பொதுமக்களையும் கொண்டிருக்க கூடும். இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தங்களுடைய வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி காலம் காலமாக இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கான இந்த இப்போ இருந்தாக்களை கேட்டால் சொல்லினோம் அந்த இடத்தால் போகிறதே மிக ஒரு பாரதூரமான விடயம். பெண்களையோ சிறுவர்களையோ அல்லது அன்றைய காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களையோ அவர்கள் அந்த பாதையால் அனுப்ப மாட்டார்கள். செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது மட்டும்தான் மனித புதைகுழி என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா தையிட்டியும் ஒரு மனித புதைகுழியாக இருக்கலாம். மக்களுடைய காணி பிரச்சனை தீர்க்கப்படையில, காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கப்படையில. இப்படி நீங்களும் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருந்தீங்கன்னா கோத்தபாய ராஜபக்சவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும் என்று யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிக்கு பேசியிருக்கு. ஜெஃப்னாப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அண்மையில் ஒரு கைது சம்பந்தமான பேசுபொருள் ஒன்று சமூக வலைத்தளங்களையும் சரி பிரதான ஊடகங்களையும் சரி வெளியாக இருந்தால் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசேனாரத்ன. அவர் எதற்காக கைது செய்யப்பட இருந்தாரண்டா கிரிந்த துறைமுகத்தில் மணல் அகலம் திட்டத்தை, அரசாங்கத்தினுடைய மணல் அகலம் திட்டத்தை ஒரு கொரியன் தனியார் நிறுவனத்துக்கு அவர் அந்த திட்டத்தை மாற்றி அமைத்ததால் கிட்டத்தட்ட 2.63 பில்லியன் ரூபாய் அளவுக்கான நட்டம் இலங்கை நாட்டுக்கு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட இது ஒரு ஊழல் பேர்வழிதான் என்று ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக இவர் மேலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருந்தது. அந்த விசாரணைகளுக்கு இவர் கொஞ்சம் பிறகு வருகின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற சில காரணங்களை கூறி இழுத்தடித்தார் என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பேசிய பொழுது, அதாவது நீதிமன்றத்தில் இது தொடர்பான விடயம் கொண்டு வரப்பட்ட பொழுது நீதிபதி அவர் நோய்வாய்ப்பட்டாரோ அல்லது அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருந்தார். அப்போ இந்த ஆவணங்களை சமர்ப்பித்த இடத்துல இது சம்பந்தமான ஆவணங்களை ஆராய்ந்த பின்னர் இவரை கைது செய்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் என்ற விடய பொருளில் பேசப்பட்டது. அந்த வகையில் இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு இவரை கைது செய்கிறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில் இவரை கைது செய்ய பிறகும் இது தொடர்பான ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் என்ற விடய பொருளை பேசப்பட்ட இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான தகவல் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜித சேனாரத்ன அவர்கள் தலைமறைவாகிவிட்டார் என்கிற தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது உத்தியோகபூர்வமாக வழங்கப்படவில்லை என்றாலும் கூட சில சிங்கள ஊடகங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது வீட்டில் அவர் இல்லை என்றும் அவரது தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய கை சம்பந்தமான விடயம். அண்மை காலமாகவே இந்த முன்னை நாள்களில் இருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் கைது செய்யப்பட்ட வண்ணமே இருக்கிறார்கள். குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான அதிகமான கைதுகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட பிள்ளையான் போன்ற சிலர் கடத்தி செல்லப்படுதல் கொலை வழக்கு சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாரதூரமாக நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயப்பிறப்பிலையும் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இது எல்லாரும் அறிந்த விஷயம்தான். இருந்தாலும் கூட இன்னுமே பெரிய புள்ளிகள் மேலே கை வைக்கல இந்த அரசாங்கம். ஏன் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது? ஒருவேளை ராஜபக்சர்கள் அல்லது வேறு தரப்பினரை கைது செய்கிறது கொஞ்சம் தயங்குகின்றார்களா என்ற விமர்சனமும் இந்த தேசிய மக்கள் சக்தி மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்ட விமர்சனம் இதுதான். ராஜபக்சர்களை காப்பாற்றுகின்ற முகவராக ரணில் விக்ரமசிங்கே செயற்படுகின்றார் என்றுதான் ரணில் விக்ரமசிங்கே மேலேயும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதே விமர்சனம் தான் இங்கேயும் முன்வைக்கப்படுகின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னா செம்மணி தொடர்பான விடயம். செம்மணி தொடர்பான விடயம் பலமையாக அண்மை காலமாக ஒரு பேசு பொருளாக இருக்கிற விஷயம் மட்டுமில்லாமல் பலரும் இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது சில தென்னிலங்கையில் வசிக்கின்ற அல்லது தென்னிலங்கையை தளமாக கொண்டு இயங்குகின்ற சில அரசியல் பிரமுகர்கள் இனவாத கருத்துக்களை பரப்புமாக பேசிய வண்ணமே இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தென்னிலங்கை என்று பேசுகின்ற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் இந்த செம்மணி தொடர்பான ஓரளவு புரிதல் ஏற்பட்டிருக்கின்றது. செம்மணி தொடர்பாக மட்டுமில்லாமல் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு புரிதலும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அது தொடர்பாக சில சட்டத்தணிகள் கூட முன்வந்து இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் அவர்களது கொலை வழக்கு சம்பந்தமாகவும் அது மட்டுமில்லாமல்
செம்மணி தொடர்பான மனித புதைகுழிகள் சம்பந்தமான வழக்குகள் தொடர்பாகவும் தங்களுடைய சட்ட ரீதியான உதவிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நான் கூறியது போல செம்மணிக்காக சிங்கள மக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிவில் சமூக அமைப்பாளரான அர்ஜுனா அவர்களும் பேசியிருந்தார். இது சிங்கள தரப்பில் இருந்து. ஆகவே சிங்கள மக்கள் மத்தியில் இப்போ ஓரளவுக்கான புரிதல் தமிழ் மக்கள் மீதான இந்த படுகொலைகள் சம்பந்தமாகவும் தமிழ் மக்களுக்கு ஏன் இந்த இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தணும் என்ற விஷயம் சம்பந்தமாகவும் ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுத்தினது. இருந்தாலும் கூட இது சம்பந்தமான புரிதல்கள் என்னதான் ஏற்பட்டிருந்தாலும் சில இனவாத கருத்துக்களை பரப்புகின்ற அரசியல்வாதிகள் இது சம்பந்தமான மாற்று கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பிய வண்ணமே இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, எதற்காக இந்த செம்மணியை அகலோனும், குறிப்பாக போர் சூழல் என்று நடந்தாலே அங்கே மனித புதைகுழிகள் இருப்பது வளமுதான். அங்கே கிண்டினா மனித புதைகுழிகள் வேணும். அதை வெறுமனே நாங்கள் தமிழ் மக்களுடைய புதைகுழிகள் தான் என்று என்னென்னு சொல்கிறது, அது இராணுவத்தினர் தான் கொன்றார்கள் என்று என்னென்னு சொல்கிறது. இது வெறுமனே இராணுவத்தின் மீது பழி சுமத்துறதுக்காக திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம். என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் பேசுகின்ற பொழுது இதில் இராணுவத்தினர் மட்டும்தான் இந்த விடயத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்ல முடியாது. விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்களும் ஈடுபட்டிருக்கலாம். இதில் இராணுவத்தினர் உடலங்கள் கூட கிடக்கலாம் என்று பலமையாக பேசுகின்ற ஒரு இனவாத பாணியிலே பேசியிருக்கின்றார். அதே மாதிரி தான் இந்த சாகர காரியவசம் அவர்கள் தன்னுடைய ஒரு நேர்காணலில், ஒரு தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் அவர்களிடம் இந்த இராணுவத்தினர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு சம்பந்தமாக கேட்கப்பட்டது. இந்த செம்மணி தொடர்பாக கேட்கின்ற பொழுது அவர் முக்கியமான பல விஷயங்களை தான் சொல்கின்ற பேரில் பலமையான அவரோட விடுதலை புலிகள் அமைப்பினரை தாக்கி பேசுகின்ற இல்லை விமர்சனம் செய்கின்ற ஒரு முறையை கையாண்டார். என்னென்று பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினர் பல தலைவர்களை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தமிழ் மக்களுடைய மிக பெரிய தலைவர்கள் என்று போற்றப்பட சில குழுக்களால் போற்றப்படுகின்ற தலைவர்களையே அவர் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி அவர்கள் மக்களையும் கொள்வதில்லை வல்லவர்கள், அதை பொதுமக்களையும் கொண்டிருக்கக்கூடும். செம்மணி புதைக்குழியில் புதைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை யார் சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, சாகர காரியவசம் அவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சாகர காரியவசம் அவர்கள் பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளர். பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளர் என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிள்ளையான் போன்றவர்கள் முதல் எப்படி இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தங்களுடைய வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தார்களோ, அதே மாதிரி காலம் காலமாக இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கான இந்த பணிபுரிதல் அல்லது வேலைகளை செய்வார்கள். அவர்கள் சார்பான கருத்துக்களை முன்வைக்கிறதுல கொஞ்சம் முன்னணியில் இப்போ நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாகர காரியவசம். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறது ஒரு வியப்புக்குரிய விடயமாக இருக்காது என்ற பலமையாக அவர்கள் சொல்கிற விஷயம் இதுவாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் மத்தியில் இன்றளவும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் பொதுவாக படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், யாரும் ஊகித்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலப்பகுதியில் செம்மணி இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ இருந்தாக்களை கேட்டால் சொல்லினோம், அந்த இடத்தால் போகிறதே மிக ஒரு பாரதூரமான விடயம். பெண்களையோ சிறுவர்களையோ அல்லது அன்றைய காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களையோ அவர்கள் அந்த பாதையால் அனுப்ப மாட்டார்கள். அங்கே பாதையால் போகிறோன்னா முதியவர்களோ அல்லது வயது முதிர்ந்த பெண்களோ ஆண்களோ தான் அதால் செல்வார்கள். ஆகவே அந்தளவுக்கு இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு இடத்துல எப்படி விடுதலை புலிகள் அமைப்பினர்கள் இந்த மக்களை கொண்டிருக்க முடியும் என்கிற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து மேலப்படுகின்றது. இந்த நிதர்சனமான ஒரு உண்மையை ஏற்பதற்குத்தான் சில அரசியல்வாதிகள் மறுக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கின்றது. சரி, இது எவ்வாறாக இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் இப்போ தேசிய மக்கள் சக்தி மேலேயும் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான உடைய முன்னதாகவே இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற அன்ரோ மாரசநாயக் அவர்களுக்கும் இப்போ பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறவருக்கும் தெரிந்திருக்கக்கூடும் என்று சமிந்த விஜயசிங்க சொல்லியிருக்கின்றார். பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்ன்றா, முன்னைய காலகட்டங்களில் இப்போ பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறவர் அப்போ கிழக்கு மாநிலத்தினுடைய கட்டளை தளபதியாக இருந்தார். ஆகவே அவருக்கு இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரிகளை விசாரணைக்கு அளிக்கணும் என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த விஷயம் தொடர்பாக முன்னதாகவே தெரிந்திருக்கும். ஆகவே இது தொடர்பான அடிப்படையில்
இந்த ஒரு கண்ணோட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் இது பொது வழியில் வைக்கப்படுமா, மக்கள் பார்வைக்காக இந்த விசாரணைகள் முன்வைக்கப்படுமா என்ற விமர்சனத்தையும் யார் முன்வைச்சிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா சமிந்த விஜயசிங்க அவர்கள் முன்வைத்திருந்தார். சரி, இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி தேர்ந்த ஒரு கருத்து ஒன்று வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏன் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை மறைக்கணும், மக்கள் ஒரு நீதியான நியாயமான நியாயம் வந்து மக்களுக்கு கிடைக்கும் என்று யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முன்னைய காலகட்டங்களில் இது சம்பந்தமாக உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பரிந்துரைகளை பெற்ற பிறகு இது சம்பந்தமான நடவடிக்கைகள் துரித கதியில் மேற்கொள்ளப்படும் என்று யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதமர், அதாவது நாட்டுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இன்னுமே கொஞ்சம் இந்த உயிர்த்தனார் தாக்குதலை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகணும், இது கொஞ்சம் தாமதமாக இருக்கின்ற விமர்சனம் பலர் மத்தியில் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் அவ்வப்போது தேசிய மக்கள் சக்தியினரும் தங்களுடைய இந்த விடயப்பரப்பில் சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்தனார் தாக்குதல் எல்லாத்தையும் கடந்து மீண்டுமே இந்த செம்மணி தொடர்பான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது தமிழர் தரப்பில் இன்னுமே இது தொடர்பான ஒரு பதட்டமோ அல்லது ஒரு என்ன நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியோ இருக்கின்றது. அந்த வகையில் வேலன் சுவாமிகள் அவர்கள் தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த ஒரு நேர்காணல் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது மட்டும்தான் மனித புதைகுழி என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா தையிட்டியும் ஒரு மனித புதைகுழியாக இருக்கலாம். ஏன் சிங்கள தரப்பினர் என்ன செய்யலாம், சிங்கள அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இப்படியான மனித புதைகுழி இருக்கின்ற இடங்களில் ஒரு விகாரையை கட்டி விடுகின்றார்கள். அல்லது முன்னைய காலகட்டங்களில் இராணுவ முகாம்கள் இருந்த அந்த பகுதிகளில் வந்து விகாரையோ அல்லது குடியேற்றங்களோ அமைக்கின்றார்கள். இப்படி அமைப்பதன் மூலமாக என்ன விஷயம் தெரிய வரும் என்றால், இந்த விகாரை இருக்கிற இடத்துல நாங்கள் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள மாட்டோம். ஆகவே இப்போ இருக்கிற சில விகாரைகளாக இருக்கட்டும், முன்னே நாட்களில் இராணுவ முகாம்கள் இருந்த பிரதேசங்களாக இருக்கட்டும், அவை அனைத்தையுமே நாங்கள் மனித புதைகுழியாக ஏற்றுக்கொள்ளலாம். அந்த இடத்துல அகழ்வு பணிகளை மேற்கொண்டால் உடனடியாக அது மனித புதைகுழி என்ற விஷயம் தெரிய வரும் என்று ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார். அப்போ இப்படியாக இந்த விமர்சனம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கிண்டப்படுகின்ற பொழுது கூட நாவக்குழியில் மனித புதைகுழி இருக்கலாம் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இப்போ விகாரை இருக்கிற பல பிரதேசங்கள் முன்னைய காலகட்டங்களில் மனிதர்களை, அதாவது பொதுமக்களை கொன்று புதைக்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் என்ற விமர்சனம் அவ்வப்போது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனமாகத்தான் இருக்கின்றன. சரி, இது இவ்வாறு கேட்க பிமல் ரத்நாயக் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்றம் சம்பந்தமான விடயத்தில் வந்து அர்ச்சுனா ராமநாதனாக இருக்கலாம் அல்லது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் வெளிப்பரப்பிலேருந்து பார்க்க உதய கம்மன்பிள்ளை போன்றவர்கள் இந்த 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. அதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய ஆயுதங்கள் இருக்கலாம், அவர்களுடைய பொருட்கள் இருக்கலாம் என்ற விடய பொருளை யார் சொன்னார் என்றால் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் உதய கம்மன்பிள்ளை போன்றவர்கள் இந்த விமர்சனங்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆயுதங்கள் இருந்தால் அப்படி சொல்கிறவர்கள் உடனடியாக இதை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வந்து முன்வைக்கலாம், விசாரணைக்கு செல்லலாம். விசாரணை நடத்துகின்ற பொழுது இந்த தகவலை நீங்கள் முன்வைக்கலாம். ஏன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யாமல் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி இப்படியான விஷயங்களை சொல்கிறீங்க? நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள், வெளியில் இருக்கிறவர்கள் பேச்சு சுதந்திரத்தை பயன்படுத்தி பேசுகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் ஒரு சட்ட ரீதியாக அணுகி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உங்களால் முடிஞ்சால் இதற்கான முறைப்பாடுகளை முன்வைக்கும் ஒரு சவால் மாதிரியே பிமல் ரத்நாயக் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதற்காக அந்த குறிப்பிட்ட சில அர்ச்சுனா ராமநாதன், அது மட்டும் இல்லாமல் உதயகமல் போன்றவர்கள் இது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலிருந்து என்ன பதில் வழங்கப்பட போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்மையில் நடந்த விடயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வவுனியா கூமாங்குளம் பிரதேசத்தில் வந்து இந்த ஒரு பொதுமகன் ஒருவரை போலீஸார் அவர் தன்னுடைய வாகனத்தில் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வாகன சில்லுக்குள்ள ஒரு தடையை ஏற்படுத்தி அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் என்கிற விடயம் பேசப்பட்டது. உடனடியாக அந்த ஒரு போலீஸார் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள், இன்னொருவர் தாக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக மற்ற ஏனைய போலீஸார் வந்து இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்கிற உறுதிமொழியை மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக போலீஸார் தெரிவிக்கிற இடத்த என்ன விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தை போலீஸார் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவல்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்திருக்கிறோம்.
அந்த இடத்துல போன இடத்துல ஒருவர் உயிரிழந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் போலீசார் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார். போலீசாருடைய வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது பொதுமக்கள் அந்த நபர் சம்பந்தமாக எந்த ஒரு தவறும் இல்லை என்ற விடயத்தில் தான் பேசியிருந்தார். அதே மாதிரி போலீஸ் தரப்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர் போலீசார் சொல்வதையும் கேட்காமல் அல்லது போலீசார் நிறுத்துகின்ற பொழுது அதை மதிக்காமல் முன்னேறி சென்றார். அதனால தான் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் என்ற விடயமும் பேசப்பட்டது. இதில் துப்பாக்கிச் சூடும் வானத்தை நோக்கி சுடப்பட்டது என்கிற என்கிற விடயங்களும் பேசப்படுகின்றன. அந்த வகையில் போலீஸ் தரப்பிலிருந்து என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருதரப்பு நியாயங்களையும் பார்த்து சரியான முறையில் விசாரணை செய்து இதற்கான விடயங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சரி, இது இப்படி இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பில் தேரர் ஒருவர் சிங்கள பிக்கு அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை அல்லது போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார். என்ன விஷயமாக என்று பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரவாத திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு அவர்கள் கேட்கின்ற விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்று பொருள்பட சமூக இயக்கத்தினுடைய தலைவர் தெந்தே ஞானானந்த தேரர் ஒரு போராட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த பயங்கரவாத திட்டம் நீக்கப்படக்கூடாது என்ற உடைய பொருள் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இஸ்ரேல் தொடர்பாக அண்மையில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. உடனடியாக பயங்கரவாத திட்டத்தை கைது செய்யப்படுகின்றார். புதிய பயங்கரவாத திட்டத்தை கொண்டு வாரம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள், ஆனால் இன்னுமே பழைய பயங்கரவாத திட்டத்தில் பலர் கைது செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தாடி வளர்த்தவர்களை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி கைது செய்கிறீர்கள். தாடி வளர்க்காமல் ஒருவர் கிளீன் ஷேவ் எடுத்துட்டு தொப்பி அணியாமல் இருந்தாரண்டா அவர் உடனடியாக நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு அகிம்சைவாதி என்று சொல்கின்றனர். இந்த நிலைமை தான் இப்போ இருக்குது. தயவு செஞ்சு இந்த பயங்கரவாத திட்டத்தை உடனடியாக நீக்கணும். தமிழ் மக்கள் இன்றுமே பல போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் சம்பந்தமான போராட்டங்கள் நியாயங்களும் கிடைக்கணும் என்ற பொருள்பட இவர் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த போராட்டம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான தவறான கருத்தியலை பரப்பினார்கள் என்ற பேரில் ஒரு தேரர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தியலை பரப்புற சம்பந்தமான விடயங்களை தான் நன்மை காலமாகவே தேரர்கள் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட ஒரு சில பிக்குகள், ஒரு சில தேரர்கள் மற்றும் ஒரு சில சிங்கள மக்கள் இப்போ ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தானா இந்த தேரருடைய போராட்டம் என்றும் பார்க்க தோன்றுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகின்றது என்பதை. இப்படியாக அவர் பேசுகின்ற பொழுது அந்த பிக்கு என்ன விஷயத்தை சொல்கிறாருண்டா, தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனை தீர்க்கப்படையில, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கப்படையில, இப்படி நீங்களும் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருந்தீங்கன்னா கோத்தபாய ராஜபக்சவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும் என்று யார் சொல்லியிருக்கிறாருன்னா அந்த பிக்கு பேசியிருக்கிறார். ஆகவே இப்படியாக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு மக்களை போய் சேருகின்றது, இது நீடிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். එතකොට අද වෙද්දී ඔවුනුත් ත්‍රස්තවාදයේ පැලැක්වීමේ පනත නැත්තම් PTA එක පාවිච්චි කරලා 12 දෙනෙක්ව අත්අඩංගුවට අරගෙන නීති ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. එතකොට අපිට පැහැදිලි මේ ආණ්ඩුව යන්නේ පරණ මර්ධනීය මාවතේ ஈரோஸ் ஜன முன்னணி கட்சியினுடைய தலைவர். நாங்கள் கட்சியாக சம உரிமை இயக்கத்தோடு பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள் மக்கள் சார்ந்த தேசிய இனப்பிரச்சனை சார்ந்த அனைத்து விடயங்களிலும் தமது சரியான ஒரு பாதையில் பயணிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு ஈரோஸ் ஜன முன்னணியாகிய நாங்களும் அவர்களோடு இணைந்து இந்த சம உரிமை இயக்கத்தில் எங்களுடைய பங்களிப்பை வழங்கி இன்று இந்த மட்டக்களப்பு பஸ் தரிப்பு நிலையத்தில் பன்னரில் கையெழுத்து வாங்குகின்ற எங்களுடைய வேலைத்திட்டத்தை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வேலைத்திட்டமானது ஜூலை இனப்படுகொலையை நினைவு கூறுவது என்பதற்கும் அப்பால் நடந்து முடிந்த இந்த இன கலவரத்தை போன்ற கலவரங்கள் இனியொரு காலத்திலும் இந்நாட்டிலே தோற்றுவிக்கப்படக்கூடாது, இன்னொரு காலத்திலும் அதே வகையில் தமிழ் தேசிய ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்டு மக்கள் அகதிகளாக பொருட்களை இழந்து அகதிகளாக வாழ்கின்ற ஒரு வாழ்வு இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலும் இன்று இருக்கின்ற அரசுக்கு மக்கள் அளித்த ஆணையை கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு சரியான நீதியை, ஒரு சரியான தேசிய பிரச்சனைக்கான சரியான நீதியையும், தேசிய பிரச்சனை சம்பந்தமாக கடந்த காலங்களில் நடந்து முடிந்த காணாமலாக்கப்பட்டோர், அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் பல்வேறு செயல்கள் சம்பந்தமான ஒரு நிவாரணமும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் இந்த ஜூலை கலவரத்தை நாங்கள் வெறுமனே ஒரு இனக்கலவரமாக இல்லாமல் இது கடந்த கால பௌத்த பேர்ன தேசிய பிரச்சனையின்
பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த அதே அடியொற்றில் அரசால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இனக்கலவரம் என்பதில் நாங்கள் மாற்று கருத்தில்லை. வெறுமனே 13 இராணுவம் கொல்லப்பட்டதற்கூடாக ஏற்பட்ட ஒரு இனக்கலவரமாக இது சொல்லப்பட்டாலும் அன்று நடந்த அல்லது பத்திரிகைகளின் பல செய்திகளின் அடிப்படையில் அந்த இராணுவங்கள் முழுமையாக கொல்லப்பட்டவர்கள் இராணுவத்திடம் அல்லது அவர்களுடைய உறவினரிடம் கையளிக்கப்படுவதற்கும் அப்பால் அதை பொருளை மயானத்துக்கு எடுத்து வந்து அந்த மயானத்துக்கு இராணுவ வீரர்களின் உடல்கள் எடுத்து வருவதற்கான காலதாமத்தை அரசு ஏற்படுத்தி அந்த காலதாமத்திற்கு இடையில் மக்களிடையே குறிப்பாக சிங்கள மக்களிடையே விடுதலை போராட்ட இயக்கங்கள் ஆயுதங்களோடு இந்த மக்களை அழிக்க முற்படுகிறார்கள், வர ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பொய்யான செய்தியை பரவவிட்டு அதன் அடிப்படையில் அரசினுடைய திட்டமிட்ட செயற்பாட்டின் அடிப்படையில் ஆட்களை அழிதிரட்டி அதிலும் குறிப்பாக பல பத்திரிகை செய்திகள் ஆதாரங்களாக பெட்ரோல் கூடு ஸ்தாபனத்தினுடைய வாகனங்கள் கூட வெள்ளவத்தை கலவரத்தை செய்வதற்கு ஆட்களை ஏற்றி இருப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 52 சிறை கைதிகள் வெளிக்கடை சிறையிலே கொல்லப்பட்ட போது அரச அந்த சிறை கைதியை பராமரிக்கின்ற அதிகாரிகள் பாராமுகமாக இருந்திருக்கின்றார்கள். எப்படி அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 52 கைதிகளும் அறைகளுக்குள் சிங்கள காடையர்கள் உட்புவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், அல்லது அவர்களை அங்கே செல்வதற்கு கதவை திறந்து விட்டவர்கள் யார்? ஆகவே ஒரு சிங்கள பொதுமகனை இனக்கலவரத்தின் பின்பு போட்டி கண்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், இது சிங்கள மக்களினுடைய செயற்பாடல்ல, அரசினுடைய சிங்கள தேசியவாத அரசுகளினுடைய திட்டமிட்ட செயற்பாட்டின் அடிப்படையில் நடந்த ஒரு கலவரம் என்றே அவர் சொல்கின்றார்கள். ஆக தனிநிலை 13 இராணுவர்கள் கொல்லப்பட்டதற்கு அப்பால் மலையகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்தார்கள்? கண்டி, பதுளை போன்ற மலையக தோட்ட பகுதிகளிலே புகுந்து காடையர்கள் அந்த மலையக தோட்ட தொழிலாளர்களை கொன்றும் அவர்களுடைய உடைமைகளை சூறையாடியும் அவர்களை காடுகளுக்குள் விரட்டுகின்ற இந்த செயற்பாடுகள் எந்த அடிப்படையில் நடைபெற்றது? ஆகவே ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்தினுடைய அல்ல அந்த இனக்கலவரத்தினுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட தேசிய இன பிரச்சனை யுத்தமாக வெடித்து யுத்த காலத்தில் பல்வேறு வகைப்பட்ட அடக்குமுறைகளும் காணாமலாக்கப்பட்ட செயல்பாடுகளின் அடிப்படையிலும் அவற்றினுடைய வெளிப்பாடாக இன்று செம்மணியினுடைய புதைகுழியிலே ஒவ்வொரு எலும்புகளாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செம்மணி புதைகுழியிலே எடுக்கின்ற அந்த எலும்புக்கூடுகள் இன்றைக்கு இலக்கமிடப்பட்டவையாகத்தான் இருக்கின்றவே தவிர இனங்காணப்பட்டவையாக இல்லை. ஏற்கனவே எடுக்கப்பட்ட 15 எலும்புக்கூடுகள் இலக்கங்களாகவே இன்னும் ஏதோ ஒரு நாட்டில் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த இலக்கங்களாக இருக்கின்ற அந்த எலும்புக்கூடுகள் இவர்கள்தான் என்கின்ற அடையாளம் காணப்படுகின்ற சரியான பொறிமுறை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டால் ஒழிய இதற்கான தீர்வுகள் நடைபெறாது. ஆகவே வெறுமனே நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டைகளையும் நினைவு கூறுகளையும் அப்பால் இப்படியான விடயங்கள் இனிவரும் காலங்களில் அதிலும் குறிப்பாக புரட்சிகரமான இயக்கம் என்கின்ற அடிப்படையில் மக்களிடையே தங்களுடைய புரட்சிகர விதிகளை விதைத்து அதே வகையில் ஆட்சியை கைப்பற்றி கொண்டு தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இருக்கின்ற இனவாத அரசுகளுடைய அதே பாதையில் இந்த என்பிபி அரசும் பயணிக்குமாக இருந்தால் கடைசி வரையும் இதற்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. ஆகவே நாங்கள் இப்படியான இந்த போராட்டங்களையும் இந்த கையெழுத்து வேட்டைகளையும் செய்வது நினைவு கூறுவதற்கல்ல, இனியொரு காலங்களிலும் இப்படியான நினைவுகள் நடக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலும் இவை எல்லாவற்றிற்கும் நடந்து முடிந்த அனைத்து அனைத்தங்களுக்கும் இந்த தேசிய இன பிரச்சனைக்கான சரியான ஒரு தீர்வு கிட்டாத வகையில் இந்த நாட்டில் ஒரு காலமுமே நாங்கள் அமைதியை காண முடியாது என்கின்ற வகையிலும் நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டையை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த சம உரிமை இயக்கத்தினுடைய எங்களுடைய செயற்பாடு ஈரோஸ் ஜனநாயக தேசிய முன்னணியுடைய செயற்பாடு தொடர்ச்சியாக எல்லா இடங்களும் பரவலாக்கப்படும். வர்க்கம், தேசியம், இனம், சாதி, குலம், பால் இவற்றின் அடிப்படையிலான எந்த ஒரு அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சம உரிமை இயக்கம் முன்னிற்கின்ற பொழுது அதே வகையில் அவர்களோடு தோளோடு தோள் நின்று எங்களுடைய மக்களுக்கான முழுமையாக இந்த இலங்கை வாழ் மக்களுக்கான நம்மளுடைய ஆதரவை நாங்கள் என்றும் நல்குவோம் என்று கூறி விடைபெறுகிறோம்.